தனிச்சிலம்பும் 6 பிடி போல வடிவம் கொண்டு ஒருவள் வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று மது மன்னரிடம் சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். யார்? அரண்மனை காவலர்கள் மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் கொடுத்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மறுநீதி சோழனது பெரும் கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவர்வன் கரிகால சோழனது பூம்புகாரை எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் இடையிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மொழியாக்க முடிபுனைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் அறிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையில் ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் விற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டியர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். ஆமாம், கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதி இலக்கண முறைக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகுழியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடை நிழலில் குந்தரம் ஊர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்க பெற வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவானின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? என்ன? குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இப்போ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவுமிகு அரும் பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான். அவன் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மீது ஆணையாக, தமிழின் மீது ஆணையாக, தாயகத்து மக்கள் மீது ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். பாவிகள் அவனை கொன்று குவித்து விட்டார்கள். அப்பொழுது தேவன் இருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்பதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. மதுரை பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பிலே உள்ள பெறல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பெறல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. பார்த்தாயா முத்துக்களே? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். ஆன்றோர்களே, அரும் பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் நரம் திறம் வரம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டி ஆணை தலைகொண்டு நிறுத்தலை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டி ஆணி நீதி வழங்கிய செய்தி கேட்டு. ஆணை சேனை ஆயிரம் ஈர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் படை நடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநில மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொலை எதற்காக? தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே, அழு. என் காதலனை, கண்ணாளனை, கண்டிருந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. அவசரத்தில் அவனை கொண்டு வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன். தமிழகமே, தாயகமே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, அரசே. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள் அரசே, நிமிர்த்து விட்டீர்கள்.